லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அடுத்ததான் கடகராசி நேர்கள் சார். கடகராசி நேர்களுக்கான பொதுவான பலன்கள் என்னன்னு சொல்லுங்க. கடகராசிக்காரங்க இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம். என்ன சார் இப்படி குழப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்களை பொறுத்தளவு ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கடகராசிக்காரங்க. இப்போ எடுத்தோடனே இந்த கடகராசிக்காரங்களுடைய இயல்பே ரொம்ப பாசமான நபர்கள். அந்த பாசத்தை வெளிக்காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் ஓவர் டூ ஆகிடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கு. நீர் ராசி பொறுத்தளவுக்கு இதுவும் கடகம் அப்படிங்கிறதும் நீர் ராசியில வரும். கடகம், விருச்சிகம், மீனம். இப்போ ஃபர்ஸ்ட் கடகம் பார்த்துடலாம். இந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா கடகம் அப்படிங்கிறது ரொம்ப பாசமானவன்னு சொல்லிட்டோன்னா, நீ அதிகமா பாசம் வைக்கிறியா இல்ல நான் அதிகமா பாசம் வைக்கிறேனா, இந்த விஷயம் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இதை ஒரு மாதிரி கேட்க நல்லா இருக்குல்ல, அப்புறம் என்ன சார் கடகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா திடீர்னு கோவப்படுறாங்க, இல்ல திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பா வேணும், மூணாவது ஆள் வேணும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பாக்குறப்ப இதை ஒரு 60-40 வச்சுக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஒரேதான் பாசம்னாலும் நமக்கு விக்ரம் சார் படம் மாதிரி தான். அதே மாதிரி அதே மாதிரி கோவம் வந்தாலும் சங்கர் சார் படம் மாதிரி எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இந்த கடகத்துக்குள்ள வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகத்தோட விருச்சிகமும் மீனமும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எமோஷனல் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிகமும் மீனமும் இவங்களுக்கு எமோஷனலி ரொம்ப ஒத்து போகக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இன்னொன்று இவங்களுடைய தன்மைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். விருச்சிகம் மீனத்தை கடகராசிக்காரங்க திருமணம் பண்றாங்க அப்படின்னா இவங்க எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. லைக் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா போயிடும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீர் அடிச்சு நீர் விளக்குமா அப்படின்னு. இந்த நீரும் சேர்ந்துச்சு அப்படின்னா இது ஒரு புதிய பாதையை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே தனக்கான ஓன் லைஃப் அப்படிங்கறத அமைச்சுக்கிறது இந்த நீர் ராசியில இருக்கக்கூடிய தன்மை. இப்ப கடகராசிக்காரங்க திருமணம் ஆகல அப்படின்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு திறமைகள் இருக்கு, ஆனா இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னா அவங்களால ஷைன் பண்ண முடியாது. கடகத்துக்கு இருக்கக்கூடிய நேச்சர் இது. ஆஃப்டர் இந்த விருச்சிகமோ மீனத்தையோ அவங்க திருமணம் பண்றாங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுடைய ஸ்கில் அப்பதான் எக்ஸிபிட் ஆகக்கூடிய தன்மை வரும். இந்த சொசைட்டி இவங்க இவ்வளவு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சனா அப்படிங்கறது எப்ப அடையாளப்படுத்தும் அப்படின்னா இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனத்தை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது வெளியில் வரும். ஏன்னா இந்த ரெண்டு ராசியுமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ரொம்ப அதிகமா மெனக்கடும் அப்படின்னே சொல்லலாம். என்ன கேட்டா கடகராசிக்காரங்க விருச்சிகம் அல்லது மீனம் கிடைச்சாங்க அப்படின்னா லைஃப்ல லாஸ் பண்ணிடவே கூடாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இவங்க தான். அப்ப ஔவையார் சொல்ற மாதிரி தான், கோடி கொடுத்தாவது இவங்களை கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இவங்க சேர்ந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப கடகராசி நிலம் சார்ந்த விஷயங்களோட காம்பினேஷனா வரும்போது எப்படி இருக்கும்? நிலராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரத்தோட இந்த நீர் ராசியான கடகம் சேரும் போது எப்படி இருக்கும்? நிலமும் நீரும் பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். நிலத்துக்கு அடியில தான் நீர் இருக்கும் அப்படிங்கிறப்ப அதே ஆஸ்பெக்ட் தான் நம்ம இவங்களுக்கும் பாக்குறோம். இதுல இப்படி ஃபர்ஸ்ட் மகரத்தை பிரிச்சு எடுத்துருப்போம்.
மகரமும் இந்த கடகமும் ஏன்னா வந்து சமசப்தமுமா வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப மகரம் எப்பயுமே வந்து ப்ராக்டிக்கலா யோசிக்கும் ஒரு விஷயத்த, இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்கும். கடகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷனலா திங்க் பண்ணும். இது செம காம்பினேஷன் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க ப்ராக்டிக்கலான ஒரு வியூ இருக்கும், இவங்க கிட்ட எமோஷனலான வியூ இருக்கும். ரெண்டும் சேரப்ப அந்த ஃபேமிலி எவ்வளவு நல்லா போகும் பாருங்களேன். ப்ராக்டிக்கல் வியூவும் கிடைக்கும், எமோஷனல் வியூவும் கிடைக்கும். இவங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகான ஒரு வியூ கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப அருமையான ஒரு காம்போ ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வர்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபமும் கன்னியும் இவங்க ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. லைஃப்ல வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ரிஷபமும் கன்னியும். இந்த ஸ்திரத்தன்மை யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீர் ராசியை அடிப்படையா கொண்டவங்க. நீர் என்ன பண்ணும், ஃப்ளோவா போய்கிட்டே இருக்கும். அப்ப அது எதிர்பார்க்கிறது ஒரு ஸ்திரத்தன்மையான நிலத்தை. அதுதான் வந்து ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் ஆக்டிவேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு நீண்ட கால உறவு அப்படிங்கிறப்ப இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறது வந்து நீர் தத்துவத்தில் வரக்கூடிய இந்த ராசியும் நில தத்துவத்தில் வரக்கூடிய அந்த ராசிகளும். அப்ப ரிஷபம் கன்னி சம காம்போ. அதே மகரம் சேர்ந்துச்சுன்னா அல்டிமேட் காம்போ. அப்படி பாக்குறப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கடகத்துக்கு இந்த நில ராசிகள் அப்படின்னா ஒரு கிரீன் பிளாக். எப்பயுமே லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிரீன் பிளாக் வேணும் அப்படின்னா கடகம் வந்து நில ராசிகளோட பொருந்தி போச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ காற்று ராசிகள் வந்து கடகத்தோட சேர்ந்தா எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இருக்கும்? பொதுவாகவே நீரும் காற்றும் சேரப்ப என்ன ஆகும், சின்னதா ஒரு சலசலப்பு வரும், நீர் குமிழிகள் உருவாகும் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த நீர் ராசியான கடகமும். அதுக்கப்புறம் காற்று ராசிகளாக சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூணோட சேர்றப்ப எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, மிதுனம், துலாம், அதுக்கப்புறம் வந்து கும்பத்துல இந்த துலாம் மட்டும் தனியான ஒரு கேரக்டரா பிரிச்சுக்கணும், மிதனத்தையும் கும்பத்தையும் தனியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துலாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே நிறைய ஊர் சுற்றணும், நிறைய அவுட்டிங் போகணும், டிராவல் போகணும், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா துலாம் ராசிக்கு ரொம்ப இயல்பாவே இருக்கும். இந்த கடகம் எப்படின்னா வீடு தான் சொர்க்கம், அந்த 4 சுவர் தான் சொர்க்கம் அவங்களுக்கு. அப்ப வெளியே போகவே யோசிக்கும். ஒரு வீக்கெண்ட் பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பிள்ஸா, இவங்க ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னா இந்த துலாம் எப்பயுமே என்ன பண்ணும், வெளியே அவுட்டிங் போகணும், மூவி போகணும், இந்த மாதிரியான ஷாப்பிங்காவது போகணும் அப்படின்னு யோசிக்கிறது துலாம். இந்த கடகம் எப்பயுமே எப்படி யோசிக்கும்னா வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். இந்த கடகராசிக்காரங்க தான் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டுறது, வீட்டுக்குள்ளேயே ஹோம் தியேட்டர் வைக்கிறது, இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வீடு தான் எல்லாமே. அப்ப இதுவே பெரிய சிக்கலாகும்ல. யோசிச்சு பாருங்க, பார்ட்னருடைய வைப்பு வெளியே போகணும், வெளியே இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கணும்னு இருக்கும், இவங்க எப்பயுமே உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது மட்டும் இவங்களுக்கு செட்டே ஆகாது. துலாம் விசஸ் கடகம் அப்படிங்கிறது ஒத்துப்போகாது இந்த விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் வருவோம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பம் இருக்கிறாங்க, மிதுனம் இருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே காற்று ராசியுடைய தன்மையில வரதுனால இவங்களை ஈஸியா வந்து ஆசிலேட் பண்ணிடுவாங்க. கடகம் ஏற்கனவே எமோஷனலா வீக். அப்படி இருக்கிறவங்கள ஈஸியா மேனிப்புலேட் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பமும் நல்லா பண்ணுவாங்க, அதே மாதிரி மிதுனமும் நல்லா பண்ணிடுவாங்க. அப்ப ரொம்ப யோசிக்கணும் இவங்க. இப்ப உங்களுடைய லவ்வரோ இல்ல அதுக்கப்புறம் நீங்க பாக்குற கிரஷோ மிதுனத்திலேயோ இல்ல கும்பத்திலேயோ இருக்கிறாங்கன்னு சொன்னா கடகராசிக்காரங்க உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் அப்படின்னா அவங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுப்பாங்க. இதே விஷயம் வந்து மேரேஜ்குள்ள வந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் சிக்கலான விஷயம் தானே. ஏன்னா அன்பு விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது, ஒருத்தவங்களை முழுமையா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒத்து போகாது. அதுவும் குறிப்பா வந்து மேரேஜ் மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒத்தே போகாது. அப்படிங்கிறதுனால நீர் ராசியாக இருக்கக்கூடிய இந்த கடகம் வந்து பெரிய ரெட் பிளாக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் விஷயத்துல காற்று ராசிகள் மட்டும்தான். அப்ப யார்கிட்ட கவனமா இருக்கணும், மிதுனம், துலாம், கும்பத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. இல்ல சார், என்னுடைய இப்ப நீங்க வந்து பாக்குறப்பயே வந்து நாங்க ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு தான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கும். சோ அடுத்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கடக ராசி வித் நெருப்பு ராசிகளோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? நீரும் நெருப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன பண்ணிரும், சப்ரஸ் பண்ணிரும். இதுல இப்ப 3 ராசியை நம்ம பிரிக்கிறோம். கடகத்தோட வந்து பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு அப்படிங்கிற இந்த 3 ராசிகள் இணைஞ்சா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறப்ப மேஷத்தையும் தனுசையும் தனியா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து இவங்களை சப்ரஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை கடகத்தை. அப்ப இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப வீராப்பா இருக்கணும், ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை யோசிக்கிறப்ப இவங்க எமோஷனலா அடி வாங்குவாங்க கடகம். அதனால இவங்களையும் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த ப்ரொஃபைல ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். சரி, இந்த சிம்மம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கே, அதுவும் வந்து நெருப்பு ராசிக்குள்ளதான வருது அப்படின்னு கேட்டா அதுக்குரிய அதிபதி யாரு, சூரியன். இவங்களுக்குரிய அதிபதி யாரு, சந்திரன். கிட்டத்தட்ட ஒரு ராஜா ராணி காம்போ அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு அரசன் அரசி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி காதல் ஜோடிகளா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும், என்ன அப்படின்னா ஈகோ மட்டும் கிளாஷ் ஆயிடக்கூடாது.
ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஈகோ ஜாஸ்தியா இருக்கும் சிம்மத்துக்கு. இவங்க வந்து எமோஷனலா வீக் ஆகக்கூடிய ராசி. அப்படிங்கிறப்ப ஒன்னா போச்சுன்னா பிரச்சனை இல்லை, எங்கேயாவது கொஞ்சமா உரசிடுச்சு அப்படின்னா இவங்க தான் ரொம்ப சப்ரஸ் ஆவாங்க. அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும். மேஷத்தையும் தனுசையும் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் வரும்போது கடகராசி நேயர்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்துக்கலாம்? நீங்க வேற இந்த பதிவுல டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கமிட் ஆனவங்க என்ன பண்றது? லவ் பண்றவங்களாவது வந்து ஏதாவது கொஞ்சம் பிரேக்கப் பத்தி யோசிப்பாங்கன்னு வச்சுப்போமே. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லுங்க சார். கடகராசிக்காரங்க உங்களுடைய பார்ட்னரா இருக்கிறாங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு நான் இந்த டிப்ஸே சொல்ல போறது இல்லை. கடகராசிக்காரங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கு நீங்க தான் பழகிக்கணும். இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கடகத்துக்கு இயல்பாவே ஆசோலேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராசியாதிபதி சந்திரன் இல்லையா, மனோகாரகன், அவன் தேஞ்சு வளர்றான். அப்படிங்கிறப்ப இவங்களுடைய மூட் ஸ்விங்ஸும் அப்படிதான் இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் கான்ஸ்டன்டா இருக்காது. இதை நீங்க கொஞ்சம் வந்து மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கடகராசிக்காரங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகாம இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இது வந்து பொதுவாகவே உங்க வாழ்க்கைக்கு நல்லது, ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க ஓவரா பாசம் வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இவ்வளவு பாசம் கொடுக்குறேன் ஆனா அந்த அளவுக்கான பாசம் அவங்க கிட்ட இருந்து வர மாட்டேங்குதுன்னு ஒரு தெராசை வச்சு அளந்துகிட்டே இருப்பாங்க. அது தப்பு இல்லை, அதே லெவலுக்கு வராது. சில சமயம் ரிலேஷன்ஷிப்ல 100 இருக்கணும்னு அவசியம் இல்லை, 50-50 இருக்கணும் கூட அவசியம் இல்லை. 40-30 இருக்கலாம், 40-70 இருக்கலாம். இந்த மாதிரி லெவல்ஸ் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸா மாறும். இவங்க என்ன புரிஞ்சுக்கணும், எப்பயுமே லவ் அப்படிங்கிற விஷயமோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயமோ 100% இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள் இந்த புரிதல் இவங்களுக்கு வந்து பலமாகவே மாறும். அன்பு அப்படிங்கிறது நீங்க கொடுங்களேன், கிவ்வரா தான் இருக்க போறீங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் கடகம் வந்து கிவ்வரா தான் இருக்க போது. அதை ஹாப்பியா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு, தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றி. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.